December 1st, Daily newspaper பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் சைக்ளோன் தித்வா வீக்கன்ஸ் டை இன் ரெயின்டட் இன்சிடென்ட். ஸோ இப்போ சைக்ளோன் தித்வா வந்து எந்த ரீஜனில் அஃபெக்டாக இருக்குது அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் நமக்கு தேவை இருக்காது. சைக்ளோன் தித்வானா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யார் நேம் பண்ணா அதுக்கு. ஸோ 13 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இந்த நேமிங் ப்ரொசீஜர்ஸில். அவங்க எல்லாருமே ஒரு ஒரு நேம் கொடுப்பாங்க. அந்த நேம்ஸை ரொட்டீனாக யூஸ் பண்ணி நேம் வைப்பாங்க. ஓகேங்களா, ஒரு இந்தியன் ஓஷனில் ஒரிஜின் ஆகிற சைக்ளோன்ஸுக்குமே. ஸோ இந்த சைக்ளோன் தித்வான்றது யமன் ரீஜனில் இருக்கவங்க நேம் பண்ணியிருக்காங்க. தித்வான்றது வந்து யமன்ல இருக்க ஒரு லகுன். ஓகேங்களா, அது எங்கே இருக்குன்னா வந்து சொக்கட்ரா லைலாண்ட் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஓகே, இது வரைக்கும் தெரிஞ்சுட்டா போதும், அதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் தித்வா வந்து யமன் நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா, ஐஎம்டி ரிலேட்டடான ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ், அதாவது எப்போ ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி விஷயத்த மட்டும் லைட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் இதுலேயே ஒரு ஃபேக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க என்னன்னா கேல் வின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பியூஃபோர்ட் ஸ்கேல்னா என்ன, அது வந்து விண்ட் இன்டென்சிட்டியை பொறுத்து அந்த ஸ்கேல் கொடுப்பாங்க மார்க்கிங்ஸ். ஓகேவா, ஸோ பியூஃபோர்ட் ஸ்கேல்னா என்ன, கேல் வின்ஸ்னா என்னன்னா 63 கிலோமீட்டர் டு 80 கிலோமீட்டர் per hour கொடுக்கக்கூடிய வின்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ஃபேக்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஆனால் தெரிஞ்சுக்கணும் மஸ்ட். ஏன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ட்விஸ்டர்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சைக்ளோன் வார்னிங் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சூப்பர் சைக்ளோன்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க மெயின்ஸில். ஸோ இதுவுமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா, ஸோ எஸ்ஐஆர் வந்து ஃபார்ம் டெட்லைன் எக்ஸ்டெண்ட் டு December 11 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா எஸ்ஐஆர் பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எல்லாமே அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், அதில் என்ன டாக்குமெண்ட்ஸாக வெரிஃபைடாக கேட்குறாங்க. ஸோ வந்து எப்போ லாஸ்ட்டாக சென்சஸ் எடுத்தாங்க 2002, இந்த மாதிரி ரிலேட்டடாக ஃபேக்ட் மட்டும் லேட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அதாவது எஸ்ஐஆர் எப்போ எடுத்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸ். எஸ்ஐஆர் லாஸ்ட்டாக 2002 எடுத்திருக்காங்க இந்தியாவில், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்கா, டெவலப்மெண்ட் ஆஃப் தஜ்பூர் டீப் சி போர்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ தஜ்பூர் டீப் சி போர்ட்டுன்றது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மோஸ்ட் இந்த போர்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவாங்க சொல்லிட்டு எப்பவுமே நம்மளுக்கு அசம்ஷன் இருக்கும், ஏன்னா பெரிய ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ எல்லாமே பண்ணுறது ஸ்டேட் தான் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஸ்டேட் தான் பண்ணுறாங்க, வெஸ்ட் பெங்கால். ஸோ அந்த தஜ்பூர் போர்ட் எங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. எந்த பேசிஸ் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க, DBFOT மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ DBFOT மாடல்னா என்ன, இந்த மாதிரி ஹைப்ரிட் மாடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது நேம்லாம் என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எக்கனாமியில் வரும், அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 6 சவுத் நியூஸில் வந்து 7ல் சவுத் நியூஸ் வந்து பார்த்தோம்னா IAF evacuates over 300 Indians from flood hit Sri Lanka. ஸோ IAF வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ண இனிஷியேட்டிவ் தான். அது என்னது, ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா வந்து அங்கே இருக்க ஃப்ளட் ரிலீஃப் ஆக்டிவிட்டிக்காக பண்ணது. ஓகேவா, ஸோ இந்த வரைக்கும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும், ரொம்ப தேவையில்லை. இதே மாதிரி வந்து ஆப்ரேஷன் தோஸ், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும், அதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஃபிலிம்ஸ் ஏற்கனவே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பொட்டன்ஷியல் ரீஜன் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறது, ஸோ பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் இன் அந்தமான் நிக்கோபார் லக்ஷதீப் செட் டு ரைஸ் ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட்டில் வந்து அந்தமான் நிக்கோபார் இந்த மாதிரி லக்ஷதீப் ஐலாண்ட்ஸில் இருக்க பாப்புலேஷன் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தேவையில்லை, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற ஐடியா மட்டும் இருந்துக்கிட்டா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேவா, ஸோ யூபிஎஸ்சி இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. PVTGs ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்தமான் நிக்கோபாரில் PVTGs இருக்காங்களும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரீஜன் வரும்போது நம்ம இதையுமே பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெயில், பிரிசன், இந்த மாதிரி டிஸ்டிங்ஷன்ஸ். பிரிசன்னா என்ன, அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும், சென்ட்ரல் கீழே வருமா, ஸ்டேட்டு கீழே வருமா, இந்த மாதிரி டிஸ்டிங்ஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 2024, 25 ரெண்டுலேயுமே கொஸ்டின் ரிப்பீட் இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனலைசிங் அனிமல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்டிகல் வந்து அனிமல் ரைட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியானா என்றதை தெரிஞ்சுக்கோங்க. அனிமல் க்ரூயல்ட்டி ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட், இதனாலும் என்ன தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இப்போ இருக்க ரெஃபார்ம்ஸ், இப்போ இருக்க பாலிசி எல்லாமே ஆந்த்ரோசென்ட்ரிக்காக இருக்குது. அதாவது ஹியூமன் பேஸ்டு அனிமல் கான்ஃப்ளிக்டாக தான் இருக்குது. அனிமலுக்கு சொல்ல ரைட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டு. டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டில் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு வாய்ஸ் கொடுக்குறது தான் வந்து ஐடியாவே. வாய்ஸ்லெஸ்ன்ற போது இப்போ சில்ட்ரன்ஸ் வராங்க, அதுலேயே வந்து எல்டர்ஸ் வராங்க, அவங்க எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ வாய்ஸ்லெஸ்ன்னு வரும்போது நீங்கள் அனிமல்ஸையும் அதை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அனிமல்ஸுமே வந்து ஒரு வந்து லைவ்ஸ் தான், அதுக்குமே வந்து உயிர் இருக்குது. ஸோ அதுக்குமே ரெஸ்பெக்ட் கொடுங்க, அதுக்குமே டிக்னிட்டி தேவைப்படுது. அதோட கன்செப்டையும் அட்ரஸ் பண்ணால் தான் நம்மளால் பெட்டராக வந்து மூவ் ஆக முடியும். ஸோ டெமோக்ரஸின்றது ஹியூமன்ஸை மட்டும் பார்த்துக்கூடாது, கூட வந்து அனிமல்ஸையும் வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸுமே எடுத்து அதையும் டேக் கேர் பண்ணிக்கிறது தான் வந்து டெமோக்ரஸி. ஸோ இப்போ நம்ம கிட்டே இருக்கிறது ஸ்ட்ரக்சரலாகவே ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே அனிமல் பாலிசிஸை நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, அதாவது வந்து ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணுன்ற தவிர அனிமல்ஸை வந்து ஒரு டிக்னிட்டி, ஒரு ஹியூமன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது இல்லை. அதை வந்து பீயிங்காக ட்ரீட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு சபார்டினேட்டாக ட்ரீட் பண்ணுறோம். அது பீயிங்காக ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க, அப்போ வந்து இன்னும் பெட்டராக ஹோலிஸ்டிக்காக பாலிசிஸ் கொண்டு வரணும், பெட்டராக அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ நமக்கு ஏற்கனவே ப்ரொசீஜர்ஸ் நிறைய பாலிசிஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் பாலிசிஸ் லைக் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வர்றது, யார் பண்ண போகிறா, இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்கனைசேஷன்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணணும். டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக வந்து அனிமல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வர முடியும், இன்னும் பெட்டராக ஹோலிஸ்டிக்காக சொசைட்டி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2030 ஃபார் 2036. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து காமன்வெல்த் கேம்ஸ் வந்து இந்தியா வந்து அகமதாபாத்தில் 2030 ஹோல்ட் பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒலிம்பிக்குமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒலிம்பிக் ஸ்ட்ரக்சர்னு வரும்போது ஆல்ரெடி வந்து இந்தியா பிட் பண்ணும்போது எதிர என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2030 காமன்வெல்த் கேம்ஸ் வந்துட்டா மட்டும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகிடாது. நம்ம அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ்ன்றது இன்னும் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ், அது வேர்ல்ட் லெவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணாதான் இன்னும் பெட்டராக இது கொண்டு வர முடியும். ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து 2 ஒலிம்பியன் மெடல்ஸ், ஐ மீன் டூ வின்னர்ஸ் ஆஃப் மெடல்ஸ் இருக்காங்க ஒலிம்பியன்லே. ஸோ வந்து ஒலிம்பிக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நீரஜ் சோப்ரா, அதுக்கப்புறம் வந்து மாரியப்பன் தங்கவேல், யாருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, வந்து ஒலிம்பிக்ஸில் தொடர்ந்து 3 இயர்ஸாக கான்சிக்யூட்டிவ், அது தொடர்ந்து கான்சிக்யூட்டிவாக 3 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, கோல்டு, சில்வர், பிரான்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பொட்டன்ஷியலாக இருக்க ஸ்டேட் வந்து காமன்வெல்த் கேம்ஸில் 60 மெடல்ஸ், 40 மெடல்ஸ், 100 மெடல்ஸ் ஈஸியாக வின் பண்ணுறாங்க. ஆனால் ஒலிம்பிக்ஸில் பார்த்தா 10-15 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் எங்கே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்தே பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பிட் பண்ணுறதை பற்றி நம்ம இன்னும் பெட்டராக ஆர்கியூ பண்ணால் நம்ம ஸ்டாண்ட்ஸ் பெட்டராக இருக்கும், நம்மளுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டும் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க நம்ம பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 8th and DP5 தமிழ்நாடு ஷோஸ் த வே அகெயின். ஸோ டிசம்பர் 1 இன்னைக்கு எய்ட்ஸ் டே. அதே மாதிரி வந்து எய்ட்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெச்ஐவி தான் வந்து எய்ட்ஸ் காஸ் பண்ணுது. ஸோ ஹெச்ஐவினால வேற ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன ஃபேட்டலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியலாக இருக்க நோய் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா இது எல்லாத்துக்குமே வந்து இந்தியா வந்து எய்ட்ஸ் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க, இன்னும் பெட்டராக அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு வந்து அதை எப்படி அட்ரஸ் பண்ணுதுன்னு இவர் பேசியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வந்து சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் மூலியமா தமிழ்நாடு வந்து அந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் சொசைட்டிஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அது மூலியமா ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்ணாங்க. அது மூலியமா ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்ணும்போது என்னன்னா, நம்ம என்ஜிஓஸ் சொல்றோம்ல, என்ஜிஓஸையும் கிரவுண்ட் ரியாலிட்டியில ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. கிரவுண்ட் லெவல் பீப்புளோட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுதுன்னா அவங்களுக்கு கனெக்ஷன்ஸ், அவங்களால ஈஸியாக பீப்புளை கனெக்ட் பண்ண முடியும், கான்டாக்ட் பண்ண முடியும். அதனால பெட்டராக அட்ரஸ் பண்ணுறாங்க இந்த விஷயத்த. இதனால தான் வந்து தமிழ்நாடு அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ அப்போ இந்தியா வந்து ஹோலிஸ்டிக்காக கொண்டு வரணும், தமிழ்நாடு மாடல் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, இது எல்லாமே ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய ரீஜன்ஸ் வந்து இன்னும் ஸ்டில் இந்தியாவில் வந்து ஸ்டில் வந்து 25% டிபி பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க வேர்ல்டு லெவலில். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா நம்ம வந்து சொசைட்டி, அதாவது என்ஜிஓஸ் லெவலில் வந்து ஆக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இன்னும் எஃபிஷியண்டாக வந்து இதை கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா நீட்ஸ் ரிசர்ச் பைப்லைன்ஸ். ஸோ ஆல்ரெடி பேசியிருக்கிறது தான், இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 0.65% ஆஃப் ஜிடிபி தான் வந்து ரிசர்ச்சை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே வந்து 2/5 தான் வந்து எதுனா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரிசர்ச்சும் கொண்டு வரணும். அப்படின்னா ரிசர்ச் கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். இந்தியா வந்து குளோபல் ஸ்டாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் தான் இப்போ சைனா யூஎஸ் பார்த்தோம், யூஎஸ் வந்து ரிசர்ச் வந்து வெளியே வராங்க. ஆனால் சைனா வந்து ரிசர்ச்சுக்கான ப்ரொமோஷன்ஸ் அதே அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஐடெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், ஸ்டார்ட் ஸ்டேடாக கொண்டு வந்தது. அண்ட் தென் வந்து இப்போ இதுக்கான மெஷர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் ஆர்என்டியும் சேல்ஸ் ரேஷியோவும் டைப் பண்ணுங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு. அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் ஆகும். ஏன்னா அவங்க ரிசர்ச் எந்த அளவு அவங்களுக்கு ப்ராஃபிட் அளிக்குதோ, இப்போ வந்து ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா அவங்க இன்னும் பெட்டராக அதை பண்ண பார்ப்பாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசர்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தனியாக ஒரு ப்ராஜெக்ட்டை ஃபண்ட் பண்ணுறதை விட கோஆர்டினேஷன் பார்ட்னர்ஷிப்ஸ் கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மாடர்னைசேஷன் ஆஃப் டேக்ஸ், ஸ்டில் வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கான இன்சென்டிவ்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டேக்ஸ் வந்து இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், ஃபார் டிஜிட்டல் டேக்ஸஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு கன்செஷன் கொடுங்க. அப்போ இன்னும் பெட்டராக வந்து அவங்க வந்து ஃபோர் கம் பண்ண முடியும் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனிஸ் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ஐடியில் பண்ணுறாங்க, ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு ரிலேட்டாக இருக்குது, அதோட பொட்டன்ஷியல் அவுட்கம் என்ன, இது எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக்ஸாக மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க. அப்போ வந்து ரிசர்ச் வந்து பெட்டராகவும், இன்னும் டிரான்ஸ்பரண்டாகவும், இன்னும் அக்கௌண்டபிளாகவும், இன்னும் பெனிஃபிட்டாகவும் சொசைட்டிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 10ல் அர்ஜென்ட் நீட் டு சேஞ்ச் பெர்செப்ஷன் ஆஃப் போலீஸ். ஸோ பெர்செப்ஷன் ஆஃப் போலீஸ் வந்து எந்தளவு வந்து சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச், அதாவது போலீஸ் வந்து ஒரு கம்யூனிட்டி என்ஃபோர்ஸ்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இல்லை பாரத் நியாய சங்கீதா, பாரதிய சக்ஷா அபிநயம் அண்ட் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, ஸோ இது எல்லாமே இருக்க ப்ரொவிஷன்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அண்ட் தென் நேட் கிரிட், அதுக்கப்புறம் ரோட் மேப் ஆஃப் போலீசிங் டுவர்ட்ஸ் விஷன் 2047. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து போலீஸ் ரிலேட்டாக வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ அண்ட் தென் வந்து பேஜ் நம்பர் 20 கீழே பார்த்தோம்னா விபிஎன் சர்வீஸ் இஸ் பேண்ட் ஃபார் 2 months இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ நம்மளுக்கு விபிஎன்ன்றது ஆல்ரெடி யூபிஎஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்னா என்ன, அதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சர்வரை வந்து கிராஸ் பண்ணிட்டு டனல் பண்ணிட்டு வேற ஒரு சர்வர் போய் கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம விபிஎன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. யூபிஎஸ்சி ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது இல்லைனா மெயின்ஸ் கொஸ்டின் வரதுக்கு ஃபியூச்சரில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ எனக்கு நியூ ஃபைன்ஸ் ஹைலைட் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் சைட்ஸ் பயோடைவர்சிட்டி. ஸோ பேஜ் நம்பர் 12 சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா கிரேட் நிக்கோபார் கிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து ரொம்ப எண்டெமிக் ஸ்பீஷியஸ், ரொம்ப இண்டிஜினியஸ் ஸ்பீஷியஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீஷியஸ்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் நிலையமாக வந்து நிறையா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸ் கொண்டு வரணும். இதெல்லாமே என்டேஞ்சர்டு, கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டு இந்த மாதிரி ஸ்பீஷியஸ் கேட்டகரியில் இருக்குது. அது கவுண்ட்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணால் தான் வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டு அங்கே இருக்க என்விரான்மெண்ட் வந்து எந்த அளவு பாதிக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் எப்போவுமே. ஆனால் இங்கே இருக்க பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே அங்கே ரொம்ப வந்து யூனிக்கான ஸ்பீஷஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வேறு எங்கேயுமே அவைலபிள் இல்லை. ஸோ அந்த மாதிரி ரீஜனில் வந்து இவருக்கு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு கன்சர்னான விஷயம். அதை பார்த்து என்விரான்மெண்ட் இம்பாக்ட் வந்து சேர்த்து ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் இது பெட்டராக இருக்கும். இல்லைனா வந்து என்விரான்மெண்ட் டெட்ராய்ட் ஆகிட்டு டெவலப்மெண்ட் வந்து ப்ராக்ரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மோட் ஏஜஸ். ஸோ மங்கி பாத்ன்றது எப்பவுமே வந்து சண்டே வந்து பிஎம் வந்து பீப்புள்ஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணுற ஒரு விஷயம், பீப்புள்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற விஷயம். ஸோ இதில் என்னன்னா இங்கே இதில் வர ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே வந்து படிக்கணும் தேவையில்லை. பட் அந்த ஸ்கீம் நேம் வரைக்கும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ என்னன்னா காஷி தமிழ் சங்கம்னா என்ன, அது இல்லைன்னா கல்ச்சுரல் ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சமுத்ரிகா நாவல் மெரைன் மியூசியம் எங்கே இருக்குது, ஸோ அது எப்போ ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14 வேர்ல்ட் நியூஸ். ஸோ வேர்ல்ட் நியூஸில் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட டிசாஸ்டர் ரிலீஃப் பண்ணது தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீலங்கா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். திஸ்வானால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ப்ளஸ் ஹாங்காங்கில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பில்டிங்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டாக ஒரு ஓரளவு ஐடியா வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துக்கலாம், தவிர வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதுலேயும் எதுவும் இல்லை. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து பார்த்தோம்னா அகைன் வந்து F1 ரிலேட்டாக ஒரு டாபிக் வந்திருக்கு. ஸோ லைட்டாக அதில் இருக்க நேம்ஸ்லாம் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாமே F1 ரிலேட்டாக வரவங்கன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேவா? வேறு எதுவும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இல்லைம்மா, இன்னைக்கு அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எதுவும் பேசணும்ல, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து குவிஸஸாக டெலகிராமில் வந்து போடுவோம். ஸோ அதை வந்து லைனாக அட்டென்ட் பண்ணி பாருங்கள். இன்னுமே வந்து ரீகால் பண்ணுறதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூம்மா.